ஜப்பானை பின்னாடி தள்ளிட்டு நம்ம இந்தியா பொருளாதாரத்துல இப்ப 4வது இடத்துக்கு வந்திருக்கிறோங்க. சோ இது எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா ஜிடிபி வேல்யூ வச்சு கால்குலேட் பண்ணுவாங்க. ஜிடிபி அப்படின்னா என்னன்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தி, நம்ம நாட்டுக்குள்ள நடக்கிற வரவு செலவு கணக்குகள், மேனுஃபேக்சரிங், சர்வீஸ், ஏற்றுமதி இறக்குமதி அப்படின்னு நம்மளுடைய இந்த மொத்த கணக்குகளையும் வச்சு நமக்கு ஒரு மதிப்பு கொடுப்பாங்க. அதுதாங்க ஜிடிபி. ஸோ அந்த மாதிரி எல்லா நாடுகளுக்கும் அந்த ஜிடிபி வேல்யூ அப்படிங்கிறது கொடுப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி ஸோ எந்த நாடு முதல்ல இருக்கு, 2வது இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம இந்தியா வந்து இப்ப 4வது இடத்துக்கு வந்திருக்கோங்க. தொடர்ந்து இந்த 10 ஆண்டுகளா நம்மளோட ஜிடிபி வேல்யூ அப்படிங்கிறது தாறுமாறா இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்குங்க. பொதுவாவே இந்திய மக்களோட பிரெயின் அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்பெஷல் தாங்க. இந்தியால மட்டும் இல்ல, உலக நாடுகள்லயுமே பெரிய பெரிய கம்பெனிஸ்ல முக்கியமான போஸ்டிங்ல இருக்கிறது இந்தியாவை சேர்ந்தவங்களும் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்களும் இருப்பாங்க. சோ இவ்வளவு மூளை இருக்கிற ஒரு மக்களை சரிவர பயன்படுத்தினதுல நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையில் இருக்கிற இந்த அரசை வந்து சொல்லலாங்க. ஏன் அப்படின்னா நம்மளுடைய மக்களை வந்து சரிவர பயன்படுத்தி நமக்கு என்ன வேலை கொடுத்தா அது சரியா இருக்கும், நம்ம எப்படி வந்து டெவலப் ஆக முடியும் அப்படிங்கிற வேலையை சரியா பண்ணிருக்காங்க. சோ அதுக்கு ஒரு முக்கிய உதாரணம் தான் இன்னைக்கு நம்ம பொருளாதார முன்னேற்றத்தை சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மேக் இன் இந்தியா ஸ்கீம் சொல்லலாங்க. இது மூலமா நமக்கு தேவையான பொருட்களை நம்மளே வந்து மேனுஃபேக்சரிங் பண்றோம். அப்போ இங்க விலையும் வந்து கம்மியா இருக்கும், இங்க இருக்கிற மக்களுக்கும் வந்து வேலை கொடுக்கற மாதிரி இருக்கும். அதே பொருளை வெளியில இருந்து வாங்கணும் அப்படின்னா டாக்ஸ் எல்லாம் பே பண்ணி அதிக விலைக்கு வாங்குற மாதிரி இருக்குங்க. சோ இந்த மாதிரி பல பிளான்கள் எல்லாம் பண்ணி நமக்கு தேவையான வெப்பன்ஸ் எல்லாம் நம்மளே தயாரிக்கிறோங்க. அந்த வெப்பன்ஸை போர்ல வந்து பயன்படுத்துறோம். சோ அது நல்லபடியா வேலை செய்யுது. சோ அப்ப வெளியில இருந்து பாக்குறவங்க எங்களுக்கு அதை கொடுங்கன்னு கேட்பாங்க. அப்ப ஆர்டர்ஸ் வரும், இங்க இருக்கிற மக்களுக்கு வேலை வரும். சோ இப்படி சரியான முறையில எல்லாத்தையும் பிளான் பண்றதுனாலதான் நம்மளுடைய ஜிடிபி லெவல் வந்து இப்ப தாறுமாறா இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்குங்க. பொருளாதாரத்திலையும் நம்ம மேல போயிட்டே இருக்கிறோம். கூடிய விரைவில் வந்து நம்ம வளர்ச்சி அடைந்த நாடுகளுக்குள்ளேயும் என்டர் ஆயிருவோங்க. சோ நம்ம இங்க இருக்கிற மக்கள் எல்லாமே ஒர்க் பண்ண தயாரா இருக்கிறோம். சோ சரியான கவர்மெண்ட்டுக்கு கீழேயும் இருக்கிறோங்க. சோ அதனால நம்ம எல்லாம் சரியா வேலை செஞ்சு சோ இந்தியாவுடைய வளர்ச்சி பாதையிலும் போகணும். சோ நம்மளும் தனிப்பட்ட முறையில வளர்ச்சி அடையணும். சோ எல்லாரும் ஒற்றுமையா இருந்து செயல்படுவோம். ஜெய் ஹிந்த்.